இன்றைய பொதிகை திண்டலை அமைத்து தந்தவர் நேயரேஸ் முத்துக்குமார், கொண்டேகவுண்டன் பாளையம் அஞ்சல், நெகமம்படி, பொள்ளாச்சி வட்டம், கோவை மாவட்டம், தமிழ்நாடு. சூரர மகளிர் உறைந்து வந்தனர். பொதிகை மலை காடுகளில் களிரும் பிடியும் எண்ண இயலாத அளவிலேயே வாழ்ந்து வந்தன. அங்கே சந்தனமும் ஆகிலும் வெங்கையும் பலாவும் வளம்பெற வளர்ந்து அழகு செய்தன. மலைப்பகுதியில் குறவரும், நாட்டு பகுதியில் உழுதொழில் புரியும் உழவர்களும் வாழ்க்கை நடத்தி வந்தனர். இந்நாடு பெருமைமிக்க மன்னர்களாலும் அணுக இயலாத அரண்மனை உடையதாக விளங்கியது. பாண்டி நாட்டின் பெரும்புகளுக்கு காரணமான இந்த பொதிகை மலையின் பெருமைகளை, சிறப்புகளை காலத்தால் அழிக்க முடியாத இக்கால கவிஞர் தன் கவி வளத்தால் தமிழை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அமரர் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன் திரைப்பட பாடல் ஒன்றில் நயம்பட கூறியிருக்கிறார். பொதிகை மலையின் இலக்கிய பெருமையையும் பொதிகை மலை உச்சியிலிருந்து புறப்படும் தென்றலையும் மிக அழகாக தனது பாடலில் புகுத்தி கவியரசு கண்ணதாசன் பாடல் கேட்போர் நெஞ்சங்களை குளிர வைத்திருக்கிறது. இந்த திரைமுத்தில் வான் பறக்கும் மதுரையிலே, மீன் பறக்கும் மதுரையிலே, தான் பறந்து ஆட்சி செய்யும் தளிர்மணி தென்றல் என்ற கவியரசு கண்ணதாசனின் இலக்கிய வரிகளை செவிமடுக்கும் போது, தென்னாடு பெற்ற செல்வத் தென்றலே, உன் இன்பத்தை தென்னாட்டு கல்லால் வேறே எந்நாட்டில் தெரியச் செய்தாய் என்ற பாவேந்தர் பாரதிதாசனார் பாடல் என் நினைவுக்கு கொண்டு வருகிறது. மேலும் பாவேந்தர் பொதிகையில் பிறந்த தென்றல் ஓரிடத்தில் நிற்கவில்லை, அது தும்பியின் கண்ணாடி சிறையில் மின்னி மலர் இதழ் மேல் கூத்தாடி துளித்தேன் சிந்தி சிறு பிள்ளையாடும் பந்தோடு விளையாடி பின்பு கிழிச்சிறகை பற்றி கிழித்தது என்றும் தென்றலின் விளையாட்டை பாவேந்தர் சித்திரம் தீட்டி காட்டுகிறார். பாவேந்தரின் இந்த கருத்தை பதிமதுரை வீதியிலே வலம் வரும் தென்றல் இந்த பாண்டியனார் பைங்கிளியை தீண்டிடும் தென்றல் என்ற கவியரசு கண்ணதாசனின் பாடல் வரிகளில் நாம் காண்கிறோம். பொதிகை மலையை மைய கருத்தாக வைத்து கவியாக்கம் செய்யப்பட்ட இந்த பாடலை பொருத்தமாக பொதிகை தென்றலை முதலில் அலங்கரிக்கட்டுமே, இலக்கிய நெஞ்சங்கள் கவிஞரின் இப்பாடலை கேட்டு மனம் துள்ளட்டுமே.
மலையையும் பொதிகை தென்றலையும் இன்னொரு பாடலில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இப்படி கூறுகிறார். நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. பாசமலர் திரைப்படத்தில் தன் சுவை பொதிந்த அரிய பாடல் வரிகளில் இலக்கியம் படைத்திருக்கிறார். கவியரசரின் எத்தனையோ பாடல்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பாடலில் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே என்ற இலக்கிய நயமிழரும் பாடல் வரிகளை இப்படித்தான் கவியரசர் இயற்றினாரோ என்று நம்மை வியக்க வைத்திருக்கிறார். அந்த அளவு இந்த பாடல் வரிகள் இலக்கிய பிரியர்களிடையே வாழ்ந்து வருகிறது. பொதிகை மலையின் பெருமை பாடும் இந்த பாடலையும் இப்போது பொதிகை தென்றல் அடுத்து தந்தால் அதன் சுவையே தனியல்லவா? கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே. நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. தமிழென்ற சொல்லுக்கே இனிமை என்பது பொருள். இதை உணர்ந்தே பாவேந்தர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று பாடினார். தமிழின் இனிமையை பாரதியாரும் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடினார். தமிழ் மாறுடம் என்று சேக்கிழாரும் தமிழை போன்று இனிமையான தோற்றத்தை உடையவர் எனும் பொருள்பட தமிழ் தழிய சாயலவர் என்று திருத்தக்கதேவரும் கூறியுள்ளனர். தமிழின் பெருமையை வியந்த மனோன்மணி ஆசிரியர் பல்லுயிரும் பல உலகும் படைக்களித்துடைக்கினுமோர் எல்லையறு பரம்பொருள் முன்னிருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் களிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன்னுதரத் துளித்தெழுந்தே ஒன்று பல வாயிடினும் ஆரியம் போல் உலக வளக் களிந்தொழிந்து சிதையாவுள் சீரிழமை திறன் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று கூறுகிறார். தமிழ்நாட்டு புலவர் ஒருவர் தென்றலுக்கு முன்னாலேயே தமிழ் பிறந்து விட்டது, அத்தனை பழமையானது எனும் பொருள்பட செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என தென்றலை விളിக்கின்றார். இங்கே கவி சக்கரவர்த்தி கவியரசு கண்ணதாசன் தமிழில் கல் தோன்றி மண் தோன்று முன் தோன்று தமிழே என்றும் பொதிகைமலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே பூங்கவிதை வானேறி தவழ்ந்து வரும் நிலவே என்றும் தன் பாடலில் கூறியிருக்கிறார். கல் தோன்றி மண் தோன்று முன் தோன்று தமிழே, கவிமழையில் ஆடி வரும் கன்னி இளமயிலே, சொல்லோடு பொருளேந்தி விளையாட வந்தேன், துணை வேண்டும் தாயே நின் திருவடிகள் வாழ்க. பொதிகை மலை உச்சியிலே புறப்பட்ட தமிழே, பூங்கவிதை
பிள்ளைத்தமிழ் என்பது திருச்செந்தூரில் கோவில் கொண்டிருக்கும் முருகன் மீது பாடப்பெற்ற பிள்ளைத்தமிழ் என விரியும். இது பாட்டுடை தலைவனாகிய முருகன் பெயரால் வழங்காமல் அவன் எழுந்தருளியிருக்கும் ஊர் பெயரால் வழங்குகின்றது. திருச்செந்தூர், திருச்சீர் அலைவாய் என்றும் வழங்கப்படும். முருகன் ஆறுமுக வடிவுடன் அமர்ந்து உமையம்மை உதவிய சக்தி வேலை கொண்டு சூரபன்மனை அழித்த இடம் இதுவாகும். இது தலம், தீர்த்தம், மூர்த்தி ஆகிய மூன்றாலும் சிறந்தது. திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழை இயற்றியவர் பகழிக்கூத்தர். இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. லக்குமி வீற்றிருக்கும் மார்பனும் பார்த்தனுக்கு சாரதியுமான கண்ணபெருமானிடத்து அன்பு செலுத்தும் பெருமை படைத்தவர் பகழிக்கூத்தர். செந்தமிழுக்கு வாய்த்த திருநகரான திருச்செந்தூரிலே கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் கந்த பெருமான் மீது பிள்ளைத்தமிழை பாடினார். திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழை இயற்றிய பகழிக்கூத்தர் தம் நூலை பாட்டுடை தலைவனாகிய முருகன் பெயரால் வழங்காமல் அவன் எழுந்தருளியிருக்கும் ஊர் பெயரால் வழங்குகின்றார். இங்கே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன் திரைப்பட பாடல் செந்தூர் முருகனை அழைத்து, செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன், சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் என்று புகுத்தி இனிமை படைக்கிறார். அதே பாடலில் செந்தூர் முருக கடவுளை உவமைப்படுத்தி, கண்கள் இரண்டை வேலென எடுத்து கையோடு கொண்டானடி, கன்னியன் மனதில் காதல் கவிதை சொல்லாமல் சொன்னானடி என்று அதி அற்புதமாக தன் தமிழை இங்கே கையாண்டிருக்கிறார். ஒரு செய்தியை நான் கேட்டேன் கேட்டேன், சேவல் போகும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன். வருவான் நாயகன் என்று நல்லவர்கள் சொன்னாரடி, நாயகன் தானும் போலை வடிவில் என்னோடு வந்தானடி, ஆடை திருத்தி மாலைகள் தொடுத்து வாசலில் வருவேனடி, ஆடை திருத்தி மாலைகள் தொடுத்து வாசலில் வருவேனடி, மன்னவன் என்னை மார்பில் தழுவி வாழ்கென சொல்வானடி, வாழ்கென சொல்வானடி. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் கேட்டேன், சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன். தலைவனை பிரிந்த தலைவி வருந்துதலை விவேக சிந்தாமணியின் ஒரு பாடல் நயமுடன் நமக்கு எடுத்து எம்புகிறது. சங்கு முழங்கும் தமிழ் நாடென்றனை நினைத்த போதெல்லாம் பொங்கு கடலும் உறங்காது பொழுதோர் நாளும் விடியாது, திங்கள் உறங்கும் புள்ளுறங்கும் தென்றல் உறங்கும் சில காலம் எங்கும் உறங்கும் இராக்காலம் என் கண்ணிரண்டும் உறங்காதே.
தலைவியின் பிரிவு துயரை இந்த பாடல் விளக்குகிறது. சங்குகள் முழங்கா நின்ற எனது தமிழ்நாட்டு அதிபனை நினைக்கும் போதும், அலைகள் வீசா நின்ற சமுத்திரம் தூங்குவதில்லை, பொழுது விடுகிறது இல்லை, சந்திரனும் அன்றில் குயில் முதலிய பட்சிகளும் தென்றல் காற்றும் சில காலம் தூங்கும், பேய் முதலிய சகல பிராணிகளும் தூங்கத்தக்க ராக்காலத்தில் யாது காரணமோ என் கண்கள் மட்டும் உறங்குவதில்லை என்று தலைவனை பிரிந்து தலைவி பாடுவதாக அந்த பாடல் அமைந்தது. விவேக சிந்தாமணியின் பாடல் கருத்தை, தலைவியின் பிரிவு துயரை விளக்கும் வண்ணம் திரைப்பட பாடல் நமக்கு இப்படி காட்டியது. பொதிகை தென்றல் கவியரசின் கண்ணதாசனின் அந்த திரைப்பட பாடலை இப்போது தருகிறது. உறங்குது பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே, கால் உறங்குது காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை. உறங்குது பொழுறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே, காலும் காற்றும் நான் உறங்கவில்லை. வண்டை பற்றி சொல்லும் விவேக சிந்தாமணியின் மற்றொரு பாடல் பொதிகை தென்றல் சுக அனுபவம் தர வருகிறது. தேனுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததைக் கண்டு தானதை சம்பு விண்கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தாள். வானொரு மதியம் வந்ததென்றெண்ணி மலர்கரங் குவியம் என்றஞ்சி போனது வண்டோ பறந்ததோ பழம்தான் புதுமையோ இது என புகன்றார். இந்த பாடல் விவேக சிந்தாமணியில் வருகிறது. வண்டுகள் அந்த மதுக்களை உண்டு மயங்கி கிடந்ததைக் கண்ட ஒரு பெண் அதை நாவற் பழமென்று விசாலித்த தனது கையில் எடுத்து பார்த்தாள். அவ்வண்டு அவள் முகத்தின் அழகால் ஆகாயத்தின் கண்ணுள்ள சந்திரன் வந்தது என்று நினைத்து அதனால் அவள் கரமாகிய தாமரை மலர் மூடிக்கொள்ளும் என்று பயந்து பறந்தது. பின்பு அம்மங்கை பறந்து போனது வண்டோ பழமோ அல்லது யாது புதுமையோ என்று ஐயமுற்று சொன்னாள் என்பதே பாடலின் கருத்து. தேன் உண்ணும் வண்டை சொல்லும் இன்னும் ஒரு பாடல் விவேக சிந்தாமணியில் உண்டு. வண்டுகள் இருந்திடின் மதுவை உண்டிடம், தண்டமிழ் இருந்திடின் சங்கம் சேர்ந்திடம், குண்டுணை இருந்திடின் கோள்கள் மிஞ்சிடம்,
பெண்டுகள் இருந்திடின் பெரிய சண்டையே. அதாவது வண்டுகள் இருந்தால் தேனை உண்ணும், அழகிய தமிழ் இருந்தால் அநேக கூட்டத்தினர் உறவுண்டாகும், குண்டுணிகள் இருந்தால் கோள்களே மிகுதி உண்டாகும் என்பதே பாடலின் கருத்து. விவேக சிந்தாமணி காட்டிய தேன் உண்ணும் வண்டை கவிஞர் KP காமாட்சி அவர்கள் தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு திரிந்தலைந்து பாடுவதேன் ரீங்காரம் கொண்டு பூங்கொடியே நீ சொல்லுவாய் என்று வீணா தொடுக்கிறார். பொதுகை தென்றலில் அந்த பாடல். மாமலரை கண்டு திருந்தலைந்தும் பாடுவதே ரீங்காரம் கொண்டு பூங்கொடியே நீ சொல்லுவாய், பூங்கொடியே நீ சொல்லுவாய். வீணையின்பநாதம் எழுந்திடும் வினோதம் விரலாடும் விதம் போலவே காத்தினிலே செந்தல் காத்தினிலே காத்தினிலே தல தலக்கும் பூங்கொடியே கேளாய் உன்னை இதுதான் என்னவோ உன்னை இதுதான் என்னவோ. சேரநாடு சோழநாடு என்று 3 பிரிவுகளை பெற்றிருந்தது. அவற்றுள் சேரநாடு மேல்பகுதி என்றும் கீழ்ப்பகுதி ஒன்றும் ஆக 2 பகுதிகளாக அமைந்திருந்தது. இந்த 2 பகுதிகளில் கீழ்ப்பகுதி கொங்கு நாடு எனும் பெயரை பெற்றது. அதுவே கொங்கு மண்டலம் என்றும் அழைக்கப்பெற்றது. கொங்கு நாடு இந்த காலத்தில் உள்ள சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களும் மதுரை மாவட்டத்தில் ஒரு பகுதியும் கொண்ட நிலப்பகுதியாக விளங்கியது. அதற்கு கிழக்கில் கோட்டைக்கரையும், மேற்கில் வெள்ளியங்கிரியும், வடக்கில் பெருமலையும், தெற்கில் பழனியும் எல்லைகளாக அமைந்திருந்தன. அஃது 24 பிரிவுகளை கொண்டு விளங்கியது. கொங்கு நாடு நீண்ட காலமாகவே தனிநாடாக விளங்கி இருந்தது பெரும் சிறப்பை எய்தியுள்ளது. சங்க நூல்களில் அதனால் பெருமை நன்கு பேசப்பட்டும் இருக்கிறது. கொங்கு எனும் சொல்லுக்கு தேன் என்பது பொருள். கொங்கு நாட்டில் மலைகள் மிகுதியாக இருந்தது. இம்மலைகளில் தேன் மிகுதியாகவும் இருந்தது. கொங்கு நாட்டில் உள்ள மலைகளுள் ஒன்று கொல்லிமலை. இந்த கொல்லிமலையினது தேனின் சிறந்த தன்மை சங்க நூல்கள் பலவற்றில் மிக உயர்வாக கூறப்பட்டிருக்கிறது. தேன் கொங்கு நாட்டில் மிகுதியாக இருந்ததால் அந்நாட்டிற்கு கொங்கு நாடு என்ற பெயர் அமைந்திருக்க இயலும் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். கொங்கு நாட்டில் செங்கரும்பு மிகுதியாக பயிரிடப்பட்டு இருந்ததை சங்க நூல்கள் நமக்கு அறிய தருகின்றன. அந்த வகையில் அந்த செங்கரும்பின் சுவையும் பெருமையும் அந்த நூல்களில் புகழ்ந்து போற்றப்பட்டிருக்கிறது. நம் நாட்டு கவிஞர் கொங்கு நாட்டை திரைப்பட பாடல் ஒன்றிலே புகுத்தி இருக்கிறார். எப்படி எனில் இப்படித்தான். கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே எந்தன் தங்கச்சிலையே அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே எந்தன் தங்கச்சிலையே அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே. உமர்கயாம் கிறிஸ்துவுக்கு பின் 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த உலக புகழ் பெற்ற கவிஞர். ஒரு கவிதைக்கு உருவம், அதாவது ஃபார்ம், உள்ளடக்கம், தீம், உணர்த்து முறை, டெக்னிக் என்பன மிகவும் தேவை. இவை உமர்கயாம் கவிதைகளில் பொதிந்திருப்பதை நாம் காண்கிறோம். உருவம் என்பது கவிஞன் பாட்டை வணையும் முறை, யாப்பு என்பதும் நடை என்பதும் வடிவம் என்பதும். இதனைத்தான் உமர்கயாம் பாடல்களுக்கு டூபாய்க் என்று பெயர் கூறுகிறது.
டூபாய்த் என்றால் நான் கூடிச் செய்யும் என்றும் பொருள் கொள்ளலாம். தமிழில் உள்ள நாலடியார் என்ற நூற்பெயரையும் அதற்கு ஒப்பிடலாம். உமர் கயாம் பாடல்களை ஆங்கிலத்தில் 4 அடிச் செய்யுளாக மொழிபெயர்த்துள்ளார்கள். அது A book of verses underneath the bow, a jug of wine, a loaf of bread and cow, beside me singing wilderness, oh, wilderness bird, paradise enow. ஆங்கிலத்தில் உமர் கயாம் பாடலை மொழிபெயர்த்த ஆங்கில கவிஞர் இப்படி சொன்னார். உமர் கயாம் எழுதிய இந்த பாடலை கவிமணி மொழிபெயர்த்தது எப்படி? இப்படித்தான். வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காத்துண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு, வீசும் தென்றல் காத்துண்டு, வெயிற்கேற்ற நிழலுண்டு. A book of verses underneath the bow, a jug of wine, a loaf of bread and cow beside me singing wilderness, oh, wilderness bird, paradise enow. இந்த ஆங்கில கவிஞரின் பாடல் வரிகள் தமிழ் அமுதமாக இங்கு வந்தது. இன்றைய பொதிகை தென்றலை அமைத்து தந்தவர் நேயர் எஸ். முத்துக்குமார், கொண்டே கவுண்டன் பாளையம் அஞ்சல், நெகமம்படி, பொள்ளாச்சி வட்டம், கோவை மாவட்டம், தமிழ்நாடு. இன்றைய தென்றல் இத்தோடு நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி ஒளிப்பதிவாளர் சகோதரி காமரிகா. இலக்கிய சுவையோடு அடுத்த தென்றலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்பவர் ராஜேஸ்வரி சண்முகம். வணக்கம் நேயர்களே.